வெல்கம் டு பரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு ஹிந்தி திரைப்படமான ஒன் டே ஜஸ்டிஸ் டெலிவர் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி திரைப்படம். இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த உள்ள பார்த்துடலாம். இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தில் நம்ம அனுப்பம் இவர் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜாக வராரு. இவர் ரிட்டையர்ட் ஜட்ஜாக ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்குது. இவர் நிறைய கேஸை ஹேண்டில் பண்ணி அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பார்ல, அப்படி அவரோட மனசாட்சிக்கு உறுத்தலாக இருக்கக்கூடிய சில கேஸுக்கு பார்த்தீங்கன்னா உண்மைக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு கொடுத்ததுனால இப்போ ஒரு கில்ட்டியாக இருக்குது. அதனால் அந்த கேஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ தண்டனை கொடுக்குற விதமாக இவர் பழிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் சில கேஸு பார்த்தீங்கன்னா இவங்களாம் அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகள் கொடுத்ததுனால இப்போ அது பார்த்தீங்கன்னா மனசு வருத்தப்படுறாப்புல. அதனால் அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இவர் பழிவாங்க நினைக்கிறாரு. அப்படி இவர் பழிவாங்கணும்னு நினைக்கிறத எப்படிலாம் பழி வாங்குறாரு, அந்த பழி வாங்குறதுனால இவரை பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பித்து இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இவர் சொல்லும் போது எந்த மாதிரியான இம்பாக்டை உண்டாக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட மிச்ச கதைனே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நான் ஸ்பாய்லர் சொல்லாமல் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சமாக சொன்னால் தான் அந்த படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் இந்த படத்தில் நிறைய விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பட் மெயினான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2019 எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அவுட்ரேட்டடான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த படம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு படம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. படத்தோட கதாநாயகனாக நம்ம அனுப்பாம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஸை விசாரிக்க வரக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லி இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் சட்டலாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அவுட்ரேட்டடான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.